நாளைக்கு மாநாட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் கிட்ட சொல்லியிருந்தேன். பார்த்தா காலை 6 மணிக்கே கூப்பிட வந்துட்டானுங்க. வாங்கடா போலாம் அப்படின்னா நல்ல நாளதுமா கருப்பு ட்ரெஸ் போட்டுறீங்க அவருங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுத்துட்டு வெள்ளை சட்டை ஒன்று மாட்டி விட்டுட்டு கழுத்துல ஒரு சாலியும் போட்டுட்டு இப்பதான் அழகா இருக்கு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திக்கிட்டு நேரா விக்கிரவண்டி கூட்டு போயிட்டானுங்க. ஊரு ஃபுல்லா நம்ம தளபதியோட பேனர் தான். போற வழியில இவனுங்க வேற டான்ஸ் ஆடிட்டு வைப் பண்ணிட்டு வந்தானுங்க. மக்கள்லாம் ஏதோ குடும்பத்தோட கொடைக்கானல் ட்ரிப் போற மாதிரி பெரிய பெரிய வேன் எல்லாம் பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான டிராபிக் எல்லாம் தாண்டி நேரா மாநாடு நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்க போய் பார்த்தா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் மொத்த தமிழ்நாடுமே இங்கதான் இருக்கு போலயே. அந்த கூட்டத்துக்கு நடுவுல எப்படியோ அடிச்சு பிடிச்சு உள்ள போயாச்சு. சரியான தாக வேற நல்ல வேலை தண்ணி எல்லாம் வச்சிருந்தாங்க. வாங்கி குடிச்சிட்டு நேரா உள்ள போயிட்டேன். எல்லாரும் ஏதோ திருவிழாக்கு வந்த மாதிரி அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம ஈஸியா சரவணன் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. சரி அவரை போய் சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நைஸ் அவர்கிட்ட போயிட்டு ஹாய்ன்னு சொன்னா தம்பி நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆயிட்டாப்ல. படம் ரிலீஸ்க்கே பட்டைய கிளப்பிடுவாரு. மாநாடுனா கண்டிப்பா ஒரு 10 நாள் இங்கதான் தங்கி இருந்திருப்பாரு. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தளபதியை பார்க்க போயாச்சு. கேஜிஎஃப் படத்தை லைவா பார்த்த மாதிரி அவ்வளவு மாசா இருந்துச்சு மாநாடு. யார் யாருக்கெல்லாம் தளபதி பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.